friends, welcome to Revati Pooja Lifestyle. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாவது வாரம் சனிக்கிழமை பூஜை நான் எப்படி பண்ணியிருக்கிறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னால் வீடியோ வந்து லேட்டாக தான் என்னால் எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்ண முடிஞ்சது. எதுக்காகனா பையனுக்கு எக்ஸாம் இருந்ததுனால என்னால் வீடியோ எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து Thursday கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறமா வெக்கேஷன் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். மேபி இல்லைன்னா 2 நாள் ஸ்கூல் வச்சு வெக்கேஷன் கூட விடலாம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஆஸ் யூஷுவலாக எல்லாமே பூஜை ரூமை வந்து ஒரு நாள் முன்னாடியே பூஜை பாத்திரம் ஆகட்டும், வீடு க்ளீன் பண்ணுறதாகட்டும் ஒரு நாள் முன்னாடியே பண்ணுறது தான். அதை தான் நானும் பண்ணியிருந்தேன். பன்னீரும் சந்தனம் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். கூட வந்து ஜவ்வாதரையும் பச்சை கற்பூரம் அதில் வந்து நுணுக்கி போட்டு ஃபோட்டோ ஆகட்டும், பூஜை பாத்திரம் ஆகட்டும், சந்தனம் குங்குமம் வந்து வைக்கிறது உண்டு. கூட வந்து குங்குமத்தில் வந்து நீங்கள் வந்து ஜவ்வாதிரை போட்டிங்கனாலும் ஸ்மெல் நல்லா இருக்கும். அதையும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். வந்து நைட்டே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 4 o'clock தான் நான் வேக்கப் பண்ணியிருந்தேன். அப்புறமா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பூ வச்சுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் இன்னைக்கு ஏகாதசியும் இருந்ததுனால சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். என்கிட்ட சங்கு இருந்தது. அந்த சங்கில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி சுவாமிக்கு ஆகட்டும் லக்ஷ்மி தாயாருக்கு வந்து பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். அந்த சங்கு எங்கே வாங்கியிருந்தேன்னா, போன வருஷம் நாங்கள் வந்து ராமேஸ்வரம் போயிருந்தோம். அங்கே தான் அந்த சங்கு வாங்கியிருந்தேன். அதை வச்சு தான் நான் பால் அபிஷேகம் பண்ணேன். சுவாமிக்கு வந்து சங்கால் பால் அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் பண்ணியிருந்தேன். சில இடத்துக்குலாம் நாங்கள் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்தெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணவே இல்லை. நான் வீடியோ கிளிப்பிங் மாதிரி எடுத்து ஒரு ஃபோல்டரில் வந்து போட்டிருந்தேன். இப்போ தான் ஜஸ்ட் சும்மா லேப்டாப் பார்க்கும்போது அந்த ஃபோல்டர் எனக்கு தெரிஞ்சது. அந்த வந்து முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோவோ பண்ணுறேன், இல்லைன்னா ஷார்ட் வீடியோவோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் எப்போவுமே அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்தால் வீட்டில் வந்து எப்போவுமே பூஜை ரூமில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து நெய்வேத்தியத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் விளக்கு வைக்கிறதாகட்டும், அதே மாதிரி சுவாமிக்கு வந்து நாமம் போடுறதாகட்டும் அதெல்லாம் பண்ணுவாங்க. எப்போவுமே வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியத்துக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பும் அதே மாதிரி பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். பாசிப்பருப்பு எதுக்குன்னா பாயாசத்துக்கும், அதே மாதிரி வெறும் பருப்பு வந்து சுவாமிக்கு வைப்போம். பருப்பு நெய் ஊற்றி சுவாமிக்கு வைக்கிறது உண்டு. அதையும் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான் நான் வந்து அது மாதிரி ஊற வச்சுருந்தேன். நான் டிவியில் வந்து சுப்ரபாதம் போட்டுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி பசங்களை வந்து ஒரு 7 o'clock மேலே தான் நான் வந்து எழுப்புனேன். சீக்கிரமாக எழுப்பலை, ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலை வந்து டிலே ஆகும். அதுக்காக தான். எதுக்காக சீக்கிரமாக எழுப்பலைன்னா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அவங்க சமாதானம் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக பூஜை பண்ணுறதுக்கு 1 hour முன்னாடி நம்ம எழுப்பணும்னா கரெக்டாக இருக்கும். அவங்க குளிக்கிறதாகட்டும், அதே மாதிரி நாமம் போட்டுட்டு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்படி தான் நான் பண்ணுவேன். ஒரு 9:30க்கெலாம் நெய்வேத்தியம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் ரெடி ஆன பிறகு எங்களால் வழிபாடு பண்ண முடியல. எதுக்காகனா ராவு காலம் இருந்ததுனால ராவு காலம் கழித்து தான் ஒரு 11 o'clock தான் நாங்கள் வழிபாடே பண்ணியிருந்தோம். நாங்கள் அது வரைக்கும் நாங்கள் 4 பேர் ஃபாஸ்டிங் தான் இருந்தோம். பசங்க வந்து வெறும் பால் மட்டும்தான் குடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பையனுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது. சின்ன பையனுக்கு டைம் ஸ்லாட்டிங் கொடுத்துருந்தாங்க 10:45 to 11 o'clockனால. அந்த மீட்டிங் வந்து ஹஸ்பண்டை வந்து அனுப்பிட்டேன். அதுக்குள்ளே நம்ம பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலான்ட்டு நான் அதெல்லாம் ரெடி பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன்.
அப்புறமா பூஜை பண்ணிட்டு திருப்பி நம்ம இந்த பாத்திரத்துக்கிட்ட வந்தோம்னா ரொம்ப டயர்ட் ஆகிடும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டோன்னா சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னென்ன பண்ணியிருந்தேன்னா ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன், சக்கரை பொங்கல், வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன், பருப்பு, பாசிப்பருப்பு பாயாசம், ரசம், சாம்பார், வடை இதை தான் பண்ணியிருந்தேன். எல்லாமே என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும் சுவாமிக்கு எல்லாமே வாழை இலையில வச்சு தேங்காய் உடைச்சி கற்பூரம் ஆரத்தி காட்டி என்னோடய பூஜையை வந்து முடிச்சுக்கிட்டோம். இது மாதிரி தான் நடந்தது. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.